கர்த்தருடைய ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் உங்கள் வீடு இருக்கலாம். நீண்ட காலம் நிலத்தகராறு, நீண்ட காலம் குடும்ப சண்டை, அல்லது நீண்ட காலம் பலவீனம், அல்லது நீண்ட காலமாக ஒரு சமாதான கேடு, அல்லது நிம்மதி இல்லை, ஒரு மன அழுத்தம், அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே நீங்கள் போய் வீட்டுக்குள்ளே நடந்த இழப்புகளோ கஷ்டங்களோ நிந்தை அவமானங்களினால நீங்கள் பாதிக்கப்பட்டு, அல்லது தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் இல்லை, ஏதோ தொழில் செய்கிறோம், கொஞ்சம் வருமானம் வருது, அதை வச்சு தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறோம், பேங்க்குக்கு வாங்கின கடனை அடைக்கிறோம், அதுவும் சரிவர அடைக்க முடிய மாட்டேங்குது. இப்படி பல விதங்களில் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டு கிடப்பார்கள் என்ற ஒரு சத்தியத்தை இவர் எப்படி கண்டுபிடித்தார்? வசனத்தை வாசிக்கிறார், எரேமியா தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறார். இதைத்தான் நான் உங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், போகிற இடங்களெல்லாம் சொல்லுவேன், பைபிளை படிங்க. பைபிள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆன்சர். வேறு யாரும் சரியான ஆன்சர் கொடுக்க முடியாது. பைபிளை படிங்க, பைபிளை படிங்க, பைபிளை வசனத்தை விசுவாசிங்க, வசனத்தை நம்புங்க. மனுஷன் வார்த்தையெல்லாம் நீங்கள் தூக்கி தூர போடுங்க. இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு வேறு மாதிரி பேசுவாங்க, அவனுக்கு பேர் தான் மனுஷன். அதாவது கர்த்தருடைய பிள்ளை, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நீங்கள் நம்பக்கூடாதுன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உங்கள் சம்பாத்தியத்தை நம்பாதீங்க, உங்கள் சர்டிஃபிகேட்டை நம்பாதீங்க, உங்களுடைய இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிற வேலை இருக்குல்ல, ஜாப், அதை நம்பாதீங்க. புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகள், எந்த மனுஷனையும் நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் நம்ப வேண்டிய ஒன்றே ஒன்று இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை. ஆமென்.